இப்ப இந்த பொண்ணு பார்த்து ஒரு துணி எடுத்து அவங்க கையில வர ரத்தத்தை சுத்தி கட்டிட்டு நீ ஏமா அப்படிலாம் நடந்துக்கிற, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க. இப்ப சாப்பிட உட்கார்ந்து இருக்கும்போது சரி இனிமே நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், நாம இனிமே பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு முன்னால பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா ஏதோ ஒண்ணு ஆகுது. அவங்க உடம்புக்குள்ள யாரோ பூந்து ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி ரொம்ப பயங்கரமா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த பிரெட்டை எடுத்து ரொம்ப வேக வேகமா சாப்பிடுறாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப கவலை. அம்மா ஏன் அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவங்கள மடியில படுக்க வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுது. இப்ப திரும்ப ஸ்கூல் கிளம்பிட்டு இன்னைக்காவது வீட்டுல இருந்து எங்கேயும் போகாம இரு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் சரி அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு நீ சாவி எடுத்துட்டு போயிடு, வீட்டை நீ பூட்டாதனால தான் நான் இங்கே வெளியில போறேன், அப்ப பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டா நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா சொன்ன மாதிரி வீட்டை பூட்டிட்டு கீ எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு காதுல ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப அங்கிருந்து கட் பண்ணி ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. அந்த ஃபேமிலில ஒரு குழந்தை ஒரு லேடி இருக்காங்க. இப்ப அந்த குழந்தைகிட்ட ஹம்டி டம்டி பாடிட்டு அவங்க அம்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பேச பேச கூட சேர்ந்து பேசிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பாதியில பேச்ச நிறுத்திடுது. என்னடா குழந்தை பேசலன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து வெளியே எட்டி பார்த்தா ஹால்ல அந்த குழந்தைய காணோம். உடனே அவங்க ஹஸ்பண்ட போய் எழுப்பி எங்க பாப்பாவை காணோம், இங்கதான் ஹால்ல தான் இருந்தா, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல அவங்க ஹஸ்பண்டும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த கூட நான் காதுல வாங்கிட்டு தான் இருந்தேன், எப்படி திடீர்னு காணா போவா, அது எப்படி வீட்டுக்குள்ள காணா போவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. கதவை திறக்க மாட்டேங்குது. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு கதவை ஓபன் ஆயிடுது. வெளியே வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மா பாடிட்டு இருந்த ஹம்டி டம்டி அந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ பாடிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான பெண் குரல்ல பாடிட்டு இருக்காங்க. இப்ப அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப கட் பண்ணா அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்போ வெளியே அந்த குழந்தையோட அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. நாம உள்ள இருக்கும்போது வெளியே யார் பேசலாம் அப்படின்னு அந்த ஜன்னலை எட்டி பார்த்தா அந்த குழந்தை வெளியே நடந்து போயிட்டு இருக்கு. வெளியே அந்த குழந்தையோட அம்மா மாதிரியே ஒரு உருவம் நின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் அம்மா தான் கூப்பிடுறதா நினைச்சு கிட்ட போகும்போது இந்த ஹீரோயோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க சடனா உள்ள வராங்க. இப்ப கட் பண்ணா இங்க ஹீரோயினுக்கு ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயோட கண்ணுக்கு மட்டும் ஜன்னல்ல ஒரு காக்கா வந்து உட்கார்ற மாதிரி தெரியுது. அவங்க அந்த காக்கா விரட்டுறதுக்காக வித்தியாசமா ஏதோ பண்ண அந்த டீச்சர் செம்ம கடுப்பாயிடுறாங்க. இதனாலதான் உங்க ஊர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே நம்ம ஸ்கூல்ல சீட்டு தரக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனா எங்க பேச்ச கேக்குறாங்க, இப்ப பாருங்க எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. திட்டிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்ப வார்னிங் கொடுத்துட்டு திரும்ப உட்கார வச்சோம் ஹீரோயினுக்கு திரும்ப அதே போல டிஸ்டர்ப் ஆகுது. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்திடுறாங்க. இப்ப இந்த டீச்சர் இதுக்கு மேலே உன சும்மா விட முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க சொல்றான். ஹீரோட அப்பாவுக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் தெரியும், நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணினா அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அப்ப அவனு என்ன பைத்தியம் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவனை என்ன ஃபாலோ பண்ணானு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிடுது.